கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நேரத்திலே நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோமாக. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான் என்று சொல்லுகிறது. பிள்ளையாண்டானை பிள்ளைகளை நாம் நடத்தும்போது எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் இங்கே தியானம் பண்ணுகிறோம். அப்படியாக ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த தம்பதிகள், அவர்களுக்கு அருமையான ஒரு ஆண் குழந்தை இருந்தது. அந்த பிள்ளை மிகவும் சுட்டித்தனமாக இருப்பான். அவனுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கூலில் நடக்கிற அந்த பிள்ளைகளுடைய கலாச்சாரங்கள் அப்படியே இங்கே பெற்றோர்கள்ட்ட கோவப்படுவான். அந்த ஒரு நாள் என்ன செஞ்சிட்டான், அவன் ஒரு பூச்செடியை அப்படியே கீழே போட்டு உடைச்சிட்டான். அதனால் அவங்க அம்மாவுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. கோபம் கண்ணாப்பண்ணான்னு பிடிச்சி திட்டி அடிக்க போயிட்டாங்க. என்னத்துக்கு நீ எல்லாம் வாழ்கிற, என்னத்துக்கு உன்னை பெற்றத்துக்கு ஏதாவது ஒரு கல்லை பெற்றிருக்கலாம் அப்படின்ட்டு, ஏன் நீலாம் உயிர் வாழ்கிற அப்படின்ட்டு. உடனே தகப்பனுக்கு கோபம் வந்துருச்சு. தகப்பனும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து மனைவியும் பிள்ளையும் சேர்ந்து திட்டுறாரு. கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாரு. என்னத்துக்கு உங்கள் 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டார். 2 பேரும் எல்லாம் ஒரே வீடே அலங்கோலமாக இருக்குது, சண்டை போட்டு கலவரமாக இருக்குது. பிறகு இவர்கள் அமைதியாகிட்டாங்க. அந்த பிள்ளை ரூமுக்கு போயிட்டான். ரூமுக்கு போனோடனே அங்கே இருந்த பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். நீலாம் ஏன் உயிரோடு வாழ்கிற அப்படின்னு அதே மாதிரி அந்த பொம்மைக்கிட்ட கத்தின்னு கிடக்கிறான். நீங்களாம் சாவுங்க, போங்க, எதுக்கு உயிரோடு வாழ்கிறீங்க அப்படின்னு. உடனே அவங்க தாய் வந்தாங்க. ரூமை திறந்து பார்த்துட்டு புள்ள அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானேன்னு பார்த்துட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. புருஷனை கூப்பிட்டுட்டு பார்த்தாங்க. பாருங்கள், நம்ம நடந்துக்கிட்ட விதம் நம்ம பிள்ளை பாதிச்சிருச்சு, பிள்ளை என்ன பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பிறகு இருவரும் அங்கே சேர்ந்து ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிட்டு மன்னிப்பு கேட்டார்கள். ஆண்டவரே, எங்கள் தவறுகளை மன்னிங்க, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் சாட்சி இல்லாமல் வாழ்ந்துட்டோம், எங்களை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னி கேட்டாங்க. இவர்களுடைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளை பாதிக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்த ஆரம்பித்தாங்க. பிறகு அந்த பிள்ளையை அன்போடு நடத்த ஆரம்பித்தாங்க. அந்த பிள்ளையும் அன்போடு பெற்றோர்களை பார்க்க ஆரம்பித்தான். ஸ்கூலில் பிள்ளைகளிடத்தில் அன்பாய் பழக ஆரம்பித்தான். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து வேதமும் சொல்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லியிருக்கு. பெற்றோர்களும் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுங்கள், மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள், பிள்ளைகளை அன்பாக நேசித்து அன்போடு நடத்துங்கள். வேதம் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்படி பிள்ளையாண்டானை நாம் நடத்த வேண்டிய விதத்திலையும் நாம் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கு. பிள்ளைகளுக்கு நீங்கள் கோபம் மூட்டாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு நீங்கள் கோபம் மூட்டாதீர்கள் என்று சொல்லியிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக லூக்கா 2:51 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் பெற்றோர்களுக்கு அவர் நாசரேத்தூரில் அவர் கீழ்ப்படிந்து வளர்ந்தார். அந்த பெற்றோர்களுக்கு இயேசு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கீழ்ப்படிந்து வளர்ந்தார். நாசரேத்தூரில் வளர்ந்தார். பெற்றோர்களும் இயேசுவிடத்தில் அன்பு காமிச்சார்கள். மரியாள் பழைய ஏற்பாட்டு கதைகளெல்லாம் இயேசுக்கு எடுத்து சொன்னார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர்கள் நீங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய யோபு 1:5 என் பிள்ளைகளை எப்படி எங்கே ஒருவேளை பாவம் செய்து விடுவார்களோ என்று சொல்லி அதிகாலை இருட்டோடு எழுந்திருச்சு ஜெபம் பண்ணி தன் பிள்ளைகளுக்காக பாதுகாப்புக்காக அந்த பெற்றோர்கள் ஜெபம் பண்ணினார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை இயேசு ஆவியிலே வளர்ந்தான்னு பைபிளில் போட்டிருக்கு. லூக்கா 2:80 பார்க்கும்போது அவர் ஆவியிலே வளர்ந்து பலன் கொண்டான்னு போட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளை வளர்ப்போம். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்லு. ஏசாயா தீர்க்கதரிசி. பிள்ளைகளை நாம் வளர்க்கும் போது பிள்ளைகளால் நம்ம குடும்பத்துக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன்.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும். அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கணும். ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய ஆண்டவரே இயேசப்பா வேலை வருமானத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும். போக்கிலும் மற்றும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கும். உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.